அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக அஷ்டமாதிபதியான புதன் நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெற்று திரும்பக்கூடிய இந்த வேலை என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல தடுமாற்றங்களையும் சிக்கல்களையும் விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. பல கிரகநிலைகளுடன் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் சாதகமற்ற சூழல் கூட சாதகம் நிறைந்தவையாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. பொதுவாக நவ கிரகங்களிலேயே வித்யாகாரகரான புதன் அறிவின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். ஞானத்தின் அதிபதியாகவும் அறிவின் அதிபதியாகவும் சமோஜித புத்தியை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் பொதுவாக காலச்சக்கரத்தில் 3 மற்றும் 6 ஆகிய இடங்கள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர் பெரும்பாலான கிரகங்களை நட்பு கிரகமாகவும் சமகிரகமாகவும் தான் பார்க்கிறார். குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் அவரை நட்பு கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் இந்த தருணம் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆனால் மதிநுட்பத்தின் ஊற்றாக கருதக்கூடிய சந்திரனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். இப்படி காலச்சக்கரத்தில் முரண்பாடான அமைப்புகளை கொண்டவராக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கும் அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பொதுவாகவே புதன் மிக சிறப்பான பலன்களை அதீதமான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலம் வரும்போது ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் புதன் சாதகமற்ற இருந்தால் உடல்நல ஆரோக்கிய தொல்லையை சந்திப்பதோடு மட்டுமல்லாது எளிதில் முடிக்க வேண்டிய காரியங்களை கூட தவறாக அதீத குழப்பத்துடன் சிரமத்துடன் முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும். அப்படிப்பட்டவர் பொதுவாகவே வக்ரகதியில் திரும்புவது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் அதிகமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் பல விஷயங்களை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவு செய்யாமல் அதிக கவனத்துடனும் பொறுமையுடனும் அணுகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்துல நீங்கள் ஒன்று சொல்ல அதை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு சில விஷயங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. எனவே வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் மௌனமாக செல்லக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சனியின் வீட்டில் வக்ரம் பெற்றிருக்கிறார். புதன் சனியை சமகிரகமாக பார்த்தாலும் சனி அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார். எனவே அவரின் வீட்டில் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சமூகத்தில் பலருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சற்று தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. தொழில் நுணுக்கம் நிறைந்த திட்டங்களை இந்த தருணத்தில் விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக ஒப்பந்தங்கள் வேலை ரீதியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்திற்காகவோ மேற்கொள்ளும் போது அதில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் உடனடியாக பல சிக்கல்களை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும். எனவே சற்று கவனத்துடன் இருந்தால் சிறப்பான மாற்றம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அதிக கவனத்துடன் செயல்பட்டால் பல விஷயங்களில் கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக
யோகமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வித்யாகாரகரான புதன் அக்ரகதியில் திரும்பியிருப்பதால் வேலைகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். பேச்சில் நிதானமும் பொறுமையும் பக்குவமும் வெளிப்படுவதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெறுவதற்கு முன், அந்த இடத்தை அடைவதற்கு முன் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் நீச்சம் பெறுவதற்கு முன் வக்ரம் பெற்று சனியின் ஆட்சி வீட்டில் பலம் வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. நீங்களே வியக்கத்தக்க வகையில் சில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கவனத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு கிடைக்கும். இப்படி புதன் பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையை சற்று கவனத்துடன் பயன்படுத்தி கொண்டால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சாதகமற்ற சூழல்களை கூட நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மாற்றி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தின் காரணமாக பல்வேறு வகையான சங்கடங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மறைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சிறப்பான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. விரும்பிய நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சரியான முறையில் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பகை உணர்ச்சியில் இருந்தவர்கள் கூட இந்த தருணத்தில் அதை மறந்து நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் உறவுகள் வலுப்படும் தருணமாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உண்டு. மாமன் மைத்துனர் வழியில், குறிப்பாக தாய் வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளை பெரிய அளவில் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கணிசமான தொகையானது உங்களது கைகளில் புரளும். வர்த்தகத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறையினருக்கு நல்ல ஒப்பந்தங்கள் இந்த தருணத்தில் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூட போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாற்றம் நிச்சயமாக புதன் வக்ரகதியில் திரும்பியிருந்தாலும் கிடைக்க போகிறது. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு கிடைப்பதால் மாணவர்கள் கல்வியில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்பை சரியான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கூட சிக்கல் இல்லாமல் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது. புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமான நன்மையும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.